அந்த சமூக ஆர்வலர்னு சொல்லி பொது சேவை பாருங்க, அதுக்கு விருது கொடுக்குறாங்க பாருங்க. அதுவும் என்னன்னா, எப்ப பிறந்தோன்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா எதுக்கு பிறந்தோன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி மனுஷன் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சொல்லுவாங்க சில பேர், சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லுவேன், சாமி கும்பிடுறதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கானா, பிறக்கும் போதே ராமகிருஷ்ணான்னு சொல்ற மாதிரி ஒரு அறிவு இருந்ததுன்னா பிறந்ததுலேருந்தே ராமகிருஷ்ணா சொல்லிட்டு இருப்போமே. அதெல்லாம் நம்ம ஆறறிவு கொடுத்ததுங்கிறது நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமே சாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இன்னைக்கு இந்த சமூக சேவலர் ஆர்வலர்கள் அவங்கெல்லாம் உதவி செய்யறவங்க எல்லாம் என்னன்னா, தனக்குன்னு இல்லாம பொது சேவை அப்படிங்கிறதுல அவங்க மனம் வச்சு பண்றதுனாலதான் இன்னைக்கும், அதாவது அவங்க மறைஞ்சாலும் அவங்களுடைய புகழ் மறையாமல் இருந்துட்டும். அதனாலதான் இன்னைக்கு காமராஜர் நம்ம அமரர் ஜீவாலேருந்து புரட்சியாளர் எம்ஜிஆர்லேருந்து எல்லாருமே இவங்களை எல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தனக்கென வாழாத மனிதர்கள். ஸோ அந்த மாதிரி பொதுநல நோக்கத்தோட வாழணும். நடைனா வாக்கிங் நினைச்சுடாங்க, நடைனா ஒழுக்கம் அர்த்தம். நம்ம சொல்றோம்ல, என்ன அது நடத்த சரியில்லை அப்படிங்கிறது, அதுல அதனுடைய வேர்ச்சொல் என்ன? நடை. நன்னடை நல்கல் வேந்தற்கு கடமைன்னா புறநானூற்று புலவன். யார் யாருக்கு என்ன கடமைங்கிற போது நன்னடை நல்கல் வேந்தற்கு கடமைன்னா. அதனால இந்த நாளும் பழகுனா வந்துடும். 3 பாரம்பரியமா வரும்: நட்பு, தயை, கொடை. இது இப்ப இந்த அறம் செய்ய விரும்புகிற அறக்கட்டளை நிறுவனம்னா இது இவங்களுடைய பாரம்பரியத்தில் இருந்தா தான் வருமா, கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவா போனா ஒதுக்குற வேலையும் இருக்காது, பதுக்கிற வேலையும் இருக்காது. யார் பாட்டு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு. நீங்க எந்த கவலையும் படாம உட்கார்ந்துருக்கலாம். நானே கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்லுவேன். ஏன்னா நான் வகுப்புல தான் செஞ்சேன். நமக்கு எதுக்கு ஊர் பகை? தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடான்னு நான் சொல்லுவானே, உள்ளே வாடா அப்படின்னு அவன் சொல்லுவானே. ஒரு அப்பா கூட ஒரு பையனை கேட்டாராம், உங்க வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யாரு? எங்க வாத்தியாரு அப்படின்னு இருக்கான். ஏன்னா அவர் தானே 10 வருஷமா அதே நடத்திட்டு இருக்காரு. இருக்கட்டும். அப்ப கொடுப்பது என்பது சாதாரணம் இல்லை. சடையப்ப வள்ளல் கொடுத்ததால் தான் கம்பன் என்ற ஒரு கவிஞன் ராமாயணம் என்கின்ற அந்த காப்பியத்தை, ஆதிகாவியத்தை தமிழுக்கு தந்தான். ஒரு கொடையாளன் இருக்கணும். இன்னைக்கும் அந்த கொடையாளர்களால் தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அத்தகைய பெருமை மிகுந்த இந்த அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளையினுடைய நிறுவனர் நல்லதம்பி அவர்கள், அதே போல ஐயா பாஸ்கரன் அவர்கள் சொன்னாங்க பாருங்க, எதுக்கும் தயங்கக்கூடாது. தவறு செய்யாமல் இருப்பது ஒரு வகை, அந்த தவறு செய்கிற போது தட்டி கேட்கின்ற குணமும் ஒரு வகையான வீரம் தான். அதை ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு என்ன நமக்கு என்னன்னு போறது வேறங்க. இப்ப நம்ம உங்களை எல்லாம் அழைச்சிருக்காங்கன்னா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா? வள்ளலார் சொன்னார், எப்படி? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்னார். நம்ம உடம்புல 3 பள்ளம் இருக்குங்கிறாங்க. இந்த இங்கனக்குள்ள ஒரு பள்ளம் வயிறு, இங்கனக்குள்ள ஒரு பள்ளம் இதயம், இங்கனக்குள்ள ஒரு பள்ளம் மூளை. வயிற்று பள்ளத்தை உணவால் நிரப்பணும், இதய பள்ளத்தை அன்பால் நிரப்பணும், மேல இருக்கக்கூடிய மூளையில் இருக்கிற பள்ளத்தை அறிவால் நிரப்பணும். அதனாலதான் பசித்திருன்னா வயிறு பசி இல்லை, அறிவு பசி. தனித்திருன்னா என்ன அர்த்தம்? இண்டிவிஜுவாலிட்டி. அதாவது இத்தனை பேர்ல ஒருத்தருக்கு பாட தெரியும், ஒருத்தருக்கு ஆட தெரியும், ஒருத்தருக்கு எழுத தெரியும், ஒருத்தருக்கு பேச தெரியும். ஏதாவது ஒரு தனித்தன்மை நம்மகிட்ட இருக்கணும். விழித்திருன்னா என்ன? ஆப்பர்ச்சுனிட்டி. சந்தர்ப்பம் வர்ற போது விட்டுறக்கூடாது. எப்போதும் சந்தர்ப்பம் ஒருவருடைய வாழ்க்கையில் 2வது முறை கதவை தட்டாது. ஞாபகம், 2வது முறை கதவை தட்டாது. அதான் அது முக்கியமான ஒண்ணு.
அப்ப பசித்திருந்தால், தனித்திருந்தால், விழித்திருந்தால் நாம் எல்லாவற்றையும் பெறலாம். எப்படி? ஒண்ணும் இல்லை. இப்ப நான் சொன்ன சொல்லல முதல் எழுத்த மாத்திரம் கூட்டிக்கிட்டே வாங்களேன். பசித்திரு பா, தனித்திரு தா, விழித்திரு பி, கூட்டினா இந்த கைதட்டி எனக்கு இல்ல, அம்மாவுக்கு தெரியும். வள்ளலா இருக்கு, இது வள்ளலா இருக்கு. அவர் சொல்றது பசித்திருந்தால், தனித்திருந்தால், விழித்திருந்தால் அது நமக்கு பதவியை தரும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல், பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. எம்ஜிஆருடைய இந்த படம், இந்த பாட்டு தெய்வத்தாயின்னு ஒரு படம், வாலி எழுதின பாட்டு. என்ன அழகா 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். என்ன முதல் வரி சொல்ல வீடு வரைக்கும் யோசிச்சுட்டே இருப்போம், என்ன பாட்டு சொல்லி சொல்லிச்சாருன்னு தெரியல, மறந்து போச்சு அப்படின்னு. அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். உள்ளம் என்ற ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் சொல்லிட்டு அந்த பாட்டு எழுதி காமிச்சா எம்ஜிஆர் நினைச்சாரா எம்ஜிஆர் அப்படி போட போறாருன்னு நினைச்சா போடலையா வாலி. கடமை அப்படின்னாரா, கடமை, கடமை, கடமைங்கிற அந்த 3 சொல்ல சொன்னோடனே அவ்வளவு சந்தோஷம் இருந்துதான். அதனால கொடுக்கிற அந்த நல்ல தன்மை, நல்லவர்களை பாராட்ட வேண்டும் என்கிற தன்மை, கொடுத்தா பேர் இருக்குமா? இருக்குங்க, கட்டாயமா இருக்கும். ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் உங்களை எல்லாம் கூப்பிட்டுறேன். ஏன்னா சொற்பொழிவுக்காக நாங்க வரல, அவரே சொன்ன மாதிரி விருது பெற எல்லாருக்கும் என்னுடைய அருமையான இருகரம் கூப்பிய பாராட்ட நான் தெரிவிக்கிறேன். நீங்க இங்க மட்டும் இல்ல, தமிழக அரசுடைய விருது பெறணும், தேசிய விருதை நீங்கள் பெற வேண்டும். அதாவது ஐயா சிந்திக்கவும் வைப்பார், சிரிக்கவும் வைப்பார், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு என்னுடைய கண்ணை திறந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நான் லைஃப் லாங், அதாவது இறுதி மூச்சு வரையும் ஞாபகம் வச்சுப்பேன். வள்ளலார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, அந்த 3த்தையும் ரொம்ப அழகா ஒருங்கிணைத்து ஒரு விஷயத்த சொன்னாரு பாருங்களேன், பதவி. சோ இது 3மே நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா பதவி தன்னால் நம்மை அடையும் அப்படின்னு சொன்னார்.